Hi guys, welcome to Tamil Tutorial. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து லேப் செஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு Playbook யூஸ் பண்ணி எப்படி ஒரு HTTP சர்வர் வந்து எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக HTTP சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ ஒரு Playbook கிரியேட் பண்ண போகிறீங்க. அந்த Playbookல HTTP இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு HTTPD பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜை வந்து நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு அதே மாதிரி அது ஸ்டார்டடாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஸ்டார்டட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம ஒரு சாம்பிள் HTML ஃபைலில் இருக்கும். அதோட கண்டென்ட் வந்து வெல்கம் டு மை வெப் சர்வர்னு கண்டென்ட் வச்சிட போகிறோம். அண்ட் தென் ஸோ அந்த வெப் சர்வர் நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஃபயர்வால் மாடல் இருக்குது. ஸோ Ansible அந்த ஃபயர்வால் மாடல் யூஸ் பண்ணி நம்ம போர்ட் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த 5 ஸ்டெப்பை வந்து நம்ம Ansible Playbook யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ Ansible டாக்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த Ansible டாக் என்னென்னா, ஸோ நம்ம எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் கமாண்ட் எல்லாத்துலேயுமே பவர் ஷெல் எல்லாத்துலேயுமே இருக்குமோ, ஸோ அதுக்கு மாதிரி தான் இந்த Ansible அதில் இருக்க மாதிரி இதுலேயுமே Ansible டாக்னு இருக்குது. ஸோ Ansible டாக்குன்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு அதோட மாடல். ஸோ இப்போ firewalld நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் பாயிண்டர்ஸ் இருக்குன்னு தெரியல அப்படின்னா, ஸோ Ansible டாக் firewalldன்னு போட்டிங்கன்னா அதோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு அவைலபிள் என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதில் இன்டர்ஃபேஸ் என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஸோ ICMP பிளாக் என்ன யூஸ் பண்ண போகிறாங்க, ஸோ இது எல்லாமே இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் சர்வீஸ் என்ன சர்வீஸ் எனேபிள் பண்ண போகிறீங்க, எந்த சர்வீஸ்க்கு நீங்கள் ஸ்டேட் என்ன செக் பண்ண போகிறீங்க, அண்ட் தென் அதோட போர்ட்டு என்ன, ஸோ இது எல்லாமே இந்த இதில் Ansible டாக்கில் நீங்கள் ரெஃபர். ஸோ இப்போ நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். நம்ம என்ன Ansible Playbook கிரியேட் பண்ண போகிறோமோ அதுக்கு. ஸோ Ansible webserverனு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நம்ம வந்து ஒரு Playbook நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ vi main.yaml. ஸோ இந்த main.yaml எதுக்குன்னு நான் நெக்ஸ்ட் இதில் நான் சொல்லலான் இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நீங்கள் ரோல்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த இதில் இந்த main.yamlக்கு என்ன யூசேஜ், எதுக்காக main.yaml நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணுறதுலாம் அதில் பார்ப்போம். ஸோ Ansible Playbook எப்பவுமே கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ 3 dashes யூஸ் பண்ணுவாங்க இனிஷியலாக. ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து ஸோ நேம் கொடுக்குறேன், அந்த Playbookக்கான லேபிள். ஸோ lab 1 வெப் சர்வர் Playbook அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா ஹோஸ்ட், எந்த ஹோஸ்ட்டில் போய் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெப் சர்வர் குரூப் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் டிஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் HTTPD. ஸோ நம்ம HTTPD இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு M பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால M மாடல் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ அந்த பேக்கேஜ் நேம் கொடுக்குறோம், நேம் ஈக்குவல் டு HTTPD. ஸோ இது Ansible Playbook இது என்னத்துக்குமா லிஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டாஸ்க் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து எனேபிள் அண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் HTTPDயை. ஸோ இதில் எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து சர்வீஸ் மாடல் யூஸ் பண்ண போகிறோம். எனேபிள் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சர்வீஸ் மாடல். இல்லை வந்து என்ன சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த சர்வீஸ் நேமு, அண்ட் தென் அது எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து எனேபிள் ஈக்குவல் டு ட்ரூ இது கொடுத்துட்றோம். ஸோ அதே மாதிரி ஸ்டேட்டு வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கு வந்து ஸ்டேட் ஈக்குவல் டு ஸ்டார்டடான்னு என்ஷூர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம இதில் வந்து கமெண்ட் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு index.html ஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். கிரியேட்டிங் த index.html. ஸோ இதில் வந்து ஃபைல் காப்பி பண்ணுறேன். ஸோ என்னோடய சோர்ஸ் மிஷினில் இருந்து ஃபைலை வந்து காப்பி பண்ணி டெஸ்டினேஷனுக்கு நான் போடுறேன். ஸோ அந்த கண்டென்ட் என்னென்ன ஃபைல் நான் போட போகிறேன்னா வெல்கம் டு மை வெப் சர்வர்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த கண்டென்ட் உள்ள ஃபைல் வந்து எந்த இதில் போய் ஃபைலை விழுகணும், டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் லெவலில் எந்த ஃபைலை போய் விழுகணுன்றத அதோட பார்த்து வித் ஃபைல் நேம் கொடுக்கணும்.
ஸோ இந்த ஃபைலில் தான் இந்த கண்டென்ட் வந்து உழுக போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபைலுக்கு உண்டான நம்ம பெர்மிஷன் கொடுக்குறோம், ஓனர்ஷிப் அண்ட் பெர்மிஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ 044 கொடுக்குறேன் இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க் என்னென்னா ஃபயர்வால் எனேபிள் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பனிங் ஃபயர்வால் போர்ட். ஸோ இதில் வந்து ஃபயர்வால் மாடல் யூஸ் பண்ணுறோம். என்ன சர்வீஸ்க்கு வந்து நீங்கள் எந்த சர்வீஸ்க்கு நீங்கள் ஃபயர்வால் செட் பண்ண போகிறீங்க அப்படின்றது அந்த சர்வீஸ் நேம் கொடுக்க போகிறோம். அப்புறம் இது வந்து பெர்மனெண்ட்டாக இல்லை டெம்பரரின்றதுக்காக ஸோ பெர்மனெண்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்டு வந்து எனேபிள் பண்ணுறோம். இம்மீடியட்டாக இது வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்காக இம்மீடியட் எஸ் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ இப்போ நான் அந்த Ansible Playbook வந்து சேவ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஹோஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். vi hosts. ஸோ இந்த ஹோஸ்ட் ஃபைலை வந்து நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ webserver ans node1 ansible _ ssh host கொடுத்துட்றேன். 192. அதோட IP 192.168.56.202 and then ans node2 இப்போ அதோட IP கொடுத்துட்றேன். அதோட IP வந்து 203. So before that I will confirm. So 203. ஸோ இது நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபைல் சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ansible.config ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஹோஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு மேப் பண்ணணும் டிஃபால்ட் ஆன்சிபிள்ஸ்க்கு. ஸோ டிஃபால்ட்ஸ்க்குள்ள இன்வென்ட்ரி ஈக்குவல் டு கரண்ட் ஃபோல்டரில் உள்ள ஹோஸ்ட் ஃபைலில் அந்த ஹோஸ்ட் ஃபைல் வந்து இன்வென்ட்ரி நான் ஆட் பண்ணிட்டேன் ansible.config ஃபைலில். ஸோ இப்போ நான் வந்து Ansible Playbook இருக்குல்ல, ஸோ அதோட சின்டாக்ஸ் நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், பேசிக் கமெண்ட்ஸ் உள்ள வீடியோஸை சொல்லியிருப்பேன். ஸோ Ansible Playbook syntax check. Ansible Playbook main.yml ஃபைல் நேம் போட்டு சின்டாக்ஸ் செக் கொடுத்துடணும். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா எந்த எரரும் வரல. ஸோ எந்த சின்டாக்ஸ் எரர் எதுவுமே இல்லை. ஸோ நவ் we are good to execute that run playbook. ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ Ansible -playbook main.yml எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இதில் பிளேயோட அந்த லேபிள் வந்துச்சு. ஸோ கேதரிங் ஃபேக்ட்ஸ் எந்தெந்த சர்வர்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அதோட டீட்டெயில்ஸ், சர்வர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ எல்லா சர்வர்ஸ்லையும் நம்ம இப்போ HTTP வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இந்த எரர் வர காரணம் என்னென்னா நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து ஏதோ தப்பாக நம்ம கொடுத்துருக்கோன்னு சொல்கிறோம். இருந்தாலும் நம்ம சின்டாக்ஸ் செக்கு கொடுத்தோமே இந்த இது வந்து பிளேபுக் வந்து இது வரல. ஸோ அது வந்து ஜெனரிக் சின்டாக்ஸ் தான் செக் பண்ணும் போல். ஸ்பெசிஃபிக் உள்ள நம்ம டாஸ்கில் உள்ள கோட் எதுவுமே சின்டாக்ஸ் செக் பண்ணல. ஸோ இது எந்த டாஸ்கில் எரர்னா ஸோ enable and start activity-ன்றதுல வந்துட்டு எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபைலை போய் பார்க்கலாம் என்ன எரராக இருக்குன்னு. ஸோ என்ன எரர்னா ஸோ இந்த சர்வீஸில் வந்து enableன்னு இருக்குல்ல, ஸோ அந்த பேராமீட்டர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ enabledன்றது தான் கரெக்டு. ஸோ அதே மாதிரி ஃபயர்வால்ன்றது பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் வந்து HTTPன்றது ஜென்ரல் சர்வீஸ் நேம். ஸோ ஃபயர்வாலில் HTTPன்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு வந்துட்டு
firewalld hyphen command get services. So firewalld இந்த இதில் இன்னும் ரன் ஆகலை போல். ஸோ அந்த ஃபயர்வால் எனேபிள் பண்ணுறது வந்து systemctl enable firewalld. ஸோ இது வந்து ஜென்ரல் சர்வீஸ் நேம் firewalld. ஸோ நீங்கள் சாதாரணமாக போட்டாலே இது எனேபிள் ஆயிரும். systemctl enable firewalld அப்படின்னா எனேபிள் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை ஃபயர்வாலில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்றதுக்கு வந்துட்டு systemctl start firewalld. ஸோ இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அது ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு வந்து systemctl status firewalld. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரன்னிங் காட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபயர்வால் கமாண்ட் போட்டு பார்ப்போம் கெட் சர்வீசஸில். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஹச்டிடிபின்னு தான் இருக்கும், ஹச்டிடிபி. ஸோ இந்த தான் நம்ம அந்த ரன் புக்கில் வந்துட்டு ப்ளே புக்கில் வந்து நம்ம போடணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முன்னாடியே நம்ம மேனுவலாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ரன் பண்ணி பார்த்துட்டு என்ன கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணால் ஒர்க் ஆகும் நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளே புக் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம உள்ளே போடணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸ்டெப்ஸ் மீன்ஸ் நத்திங் பட் டாஸ்க் இந்த இதில். ஸோ இப்போ நான் திரும்பி ரன் பண்ணுறேன். Ansible Playbook main.yaml அகைன் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் CURL கமாண்ட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். CURL HTTP அதோட ஹோஸ்ட் நேம் node1. ஸோ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை வெப்சர்வர்னு இதில் கண்டென்ட் வந்திருக்கு. ஸோ அப்போ நான் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஃபைல் காப்பி ஆகி எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ HTTP node2. ஸோ சேம் இதுலேயும் இந்த மாதிரி வெல்கம் டு மை வெப்சர்வர்னு காட்டிடுச்சு. ஸோ அப்போ நம்மளோட சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம் 2 சர்வர்லேயும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.